இப்போ அதே மாதிரி இப்போ அடுத்ததா வந்து இந்த லடாக் போராட்டம் வந்து தீவிரமடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் சார். அங்க லடாக் முழுவதுமே பார்க்கும்போது ஒரு பதட்டமான சூழ்நிலை இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ எப்போ சார் இந்த பதட்டம் வந்து தீரும்? கொஞ்சம் லே லடாக்கில் வந்து போராட்டங்கள் வரும். அங்கே இருக்கக்கூடிய பகுதி மக்கள் முதல்ல அந்த யூனியன் டெரிட்டரியாக இருந்தது. இப்போ இந்தியனோட வழியில் இருக்குது, நல்ல ஒரு வழியாக வந்திருக்கிறதுனால அங்கே இருக்க மக்கள் இருக்கக்கூடிய, அதாவது ரொம்ப 6வது நிலையாக இருக்கக்கூடிய நிலையில் இருக்கவங்க வந்து அவங்க வந்து தன்னோட நிலைக்கு வந்து போராடுறாங்க. அவங்களுக்கு வந்து அந்த மாநிலத்தோட அந்தஸ்து கேட்குறாங்க. அது இல்லாமல் அந்த மாநிலத்தோட வழியில் நல்ல வேலைகள், வாய்ப்புகள், எதிர்பார்ப்புகள், அது இல்லாமல் அங்கே யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப. ஸோ இந்த போராட்டம் வலுவடைகிற மாதிரி தெரியுது. ஸோ அந்த போராட்டத்துக்கான வழிமுறைகள் நம்ம செய்கிறது நல்லது. அது இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு முக்கியமான ஒரு ஸ்டெப் எடுத்து அதுக்கான வழிமுறைகள் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்குறப்போ அவங்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்பட போகுது. அது இல்லாமல் 1.5 மாத காலத்தில் அவங்களுக்கு வழிகளும் நல்லாயிருக்கும். ஆனால் இப்போது கொஞ்சம் போராட்டங்கள் வலுவடைஞ்சு அதுக்கப்புறமா குறைஞ்சிரும். சில ப்ராப்ளங்கள் ஏற்பட போகுது. இது இல்லாமல் இதே மாதிரியாக இன்னொரு மாநிலத்திலும் நார்த்தில் ஒரு இடத்துல மிகப்பெரிய போராட்டங்கள் ஏற்பட்டு அதுக்கான சில வன்முறைகள் ஏற்பட்டு அதுக்கப்புறமா குறைஞ்சிரும். அந்த நிலைகள் இருக்குது. ஸோ 2 மாநிலத்திலேயே இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும். ஆனால் முக்கியமாக அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் நல்ல ஒரு வழியை பண்ணி கொடுக்குன்றதை சொல்கிறாங்க.